ஹாய் காய்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். லீகல் டேர்ம்ஸ் அண்ட் லீகல் மேக்ஸிமஸ். லா படிக்கிற ஒரு பெரும்பாலானவர் இதை கடந்து வந்துடுவீங்க. ஒரு சிலர் மட்டும்தான் கிளாஸஸை ஒழுங்காக அட்டன் பண்ணுறவங்க, படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை தெரிஞ்சுக்குவீங்க. இது ஒரு அட்வொகேட் ப்ராக்டிக்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப முக்கியம். அட்வொகேட் ப்ராக்டிக்ஸ் மட்டும் இல்லை, நாளைக்கு நீங்கள் ஏபிபி எக்ஸாம் எழுதலாம், இன்னும் ஏதாச்சும் ஜுடிஷியரி சார்ந்த ஒரு எக்ஸாம், இல்லை லா டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு எக்ஸாம் எழுதலாம், இல்லை ஜட்ஜி எக்ஸாம் எழுதலாம். ஸோ இப்படி எழுதுகிறவங்களுக்கு இந்த பேப்பர் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அது. பொதுவாக நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒரு சப்ஜெக்டில் டேர்ம் வேர்ட்ஸ் இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஜியோகிராஃபி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஹிஸ்டோரி, இந்த டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சட்ட படிப்பிலும் டேர்ம் வேர்ட்ஸ் இருக்குது. இது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மீனிங்ஸாக சார்ந்து இருக்கும். இது தவிர்த்து லா மேக்ஸிம்ஸ். அதாவது லா மேக்ஸிம்ஸ்னால் என்ன அப்படின்றது சில பேருக்கு தெரியாது. இந்த மேக்ஸிம்ஸ் அப்படின்றது லத்தீன் மொழியிலிருந்து பெரும்பாலும் வந்திருக்கு. இந்த மேக்ஸிம்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு பொன்மொழி இல்லை பழமொழி எப்படினாலும் எடுத்துக்கோங்க. இந்த பொன்மொழிகள் பழமொழிகள்னால் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்குது. அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்கும், ஓம்ஸ் லா, ஹுண்ட் விதி அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வார்த்தைகள்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இது வார்த்தை மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு கருப்பொருள் இருக்குது. ஒரு வாழ்க்கை அம்சம் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது. இந்த பிளாசிபிக்கலாக அந்த கட்டமைப்பு விதி கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, இதுவும் அறிவியல் தான். இந்த அறிவியல் கருவிகள், இதெல்லாம் ஒரு கருவிகள். இது போல் சட்டத்தில் நம்ம இப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்திருக்கணும், இப்படி தான் அமையணும் அப்படின்னு சொல்கிற சில விதிகளை நம்ம பொன்மொழிகளாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு தான். நவீன இந்த சட்ட முறையை மேலாண்மை பண்ணுது. அதுவும் இல்லாத அடுத்தடுத்த காலகட்டங்களில் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அது பரிணாமம் செய்து தன்னை வளர்த்து புதுப்பிச்சுக்கிற ஒரு அங்கமாக இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, நிர்வாகம், சட்டம் இதெல்லாம் கலை படிப்புகள் மட்டுமல்ல, அது அறிவியல் படிப்பும் கூட. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தன்னை புதுமையாக பரிணமிப்பு செஞ்சுக்குது அப்படின்றதால அது ஒரு அறிவியல் படிப்பு அப்படின்னு வாதிடக்கூடிய விஷயங்களும் கான்செப்டும் இருக்க தான் செய்யுது. காரணம் அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது டி ஃபேக்டோ அப்படின்னு சொல்லுவோம், டி ஜூரி அப்படின்னு சொல்லுவோம். இது கான்ஸ்டியூஷனல் லாவில் படிக்கும்போது இப்போ டி ஜூரினா என்ன அப்படின்னா, டி ஜூரி அந்த எக்ஸிக்யூட்டிவில் பிரசிடெண்ட்டை குறிக்கும், இல்லை கவர்னரை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். டி ஃபேக்டோ அப்படின்னு சொன்னால் ஃபேக்ட், உண்மைத்தன்மையின் அடிப்படையில் யார் நிர்வாக தலைவராக இருக்கிறாங்க, ஸோ பிரதமர் இருக்கிறாங்க, இது மாதிரிலாம் படிச்சிருப்போம். இந்த இந்த டி ஜூரி டி ஃபேக்டோவில் வருது இல்லையா. ஸோ இதெல்லாம் இந்த லா மேக்ஸிம்ஸ், அதாவது மேக்ஸிம்ஸ் நீங்கள் படிக்கணும். அதாவது பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொன்மொழிகள் அப்படின்றது நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா கூட இந்த புக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ சொல்கிறேன், லா டேர்ம்ஸ்ன்றது அது வேறு, மேக்ஸிம்ஸ்ன்றது வேறு. ஒரே மாதிரி இருக்கலாம், ஒரே மாதிரி ஒத்தும் போகலாம் ஒரு இடத்துல. இது எப்படி, சில சைக்கிள்கள் பந்துகளாக அழைக்கப்படுகிறது, ஆனால் எல்லா பந்துகளும் சைக்கிள்கள் அல்ல அப்படின்ற மாதிரி தான் இது நம்ம எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிற விஷயம் டேர்ம் வேர்ட்ஸுக்கும் இந்த மேக்ஸிம்ஸுக்குமான வித்தியாசம். நன்றி, வணக்கம்.